மனசுக்குள்ள அப்படி தள்ளுறாரு. நான் பயமா இருக்குன்னு கத்துறேன். அவருக்கு அதெல்லாம் மனசு இறக்கமே கிடையாது. 20 வயசுல இந்த அம்மா அப்பா வேணான்னு வீட்டை விட்டு ஓடி வந்து என் உயிரை காப்பாத்திக்க ஓடி வந்து நானே ஸ்பான்சர் வாங்கி படிச்சு ஏதோ நான் செஞ்ச கொஞ்சம் புண்ணியம் கடவுளுடைய அருளால ஒரு நல்ல கணவர் கிடைச்சார். எனக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைஞ்சது. வாழ்க்கையில் நம்ம எதுவுமே இல்லாம இவ்வளவு தூரம் வந்திருக்கோம். நான் முதல்ல பட்டிமன்ற பேச்சாளராக தான் இருந்தேன். என்றைக்கு நான் ஆன்மீகம் பேச ஆரம்பிச்சனோ, எப்ப நம்முடைய பக்தி இலக்கியங்களை பத்தி மக்கள் கிட்ட சொல்ல ஆரம்பிச்சனோ, நம்ம உங்கள்கிட்ட மேடையில சொல்றதுக்காக திரும்ப திரும்ப சொல்லி பார்ப்போம்ல, இப்ப இடரினம் தளரினம் சொல்லுங்க அப்படின்னு மேடையில சொல்றதுக்கு முன்னாடி நான் ஒரு 20 முறை சொல்லி பார்ப்பேன். அதனுடைய பலனோ என்னமோ கடவுள் வாழ்க்கையில ஒரு உயர்வை கொடுத்துருக்காரு. அப்ப சாமி கும்பிட்டா நல்லது நடக்குமா? என் ஜாதகம் அவ்வளவு நல்ல ஜாதகம் சார். எந்த ஜோசியர்கிட்ட நீங்க கொடுத்தாலும் இந்த புள்ளலாம் இப்ப உயிரோட இருக்க வாய்ப்பே இல்லையம்பாங்க. அவ்வளவு நல்ல ஜாதகம் என் ஜாதகம். அப்படியெல்லாம் இருந்தும் வாழ்க்கையில நம்ம இவ்வளவு இருக்கிறோம் அப்படின்னா தெய்வங்கள் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை.